நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஸ்டாக் உடைய ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல்ஸ் பத்தி பார்க்கலாம். முக்கிய அறிவிப்பு: நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கிடையாது. நாங்கள் பணம் வாங்கிக் கொண்டு எந்த விதமான சேவையும் அளிப்பதில்லை. பை கால் ரெக்கமெண்டேஷனும் எங்க சேனல்ல நாங்க தருவது கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் நிதி இழப்பு அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து விட்டு முதலீடு செய்யவும். ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் தயவு செய்து முதலீடை தவிர்த்து விடுங்கள். கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிறது குஜராத்தை பேஸ் பண்ணி குஜராத்தில் சூரத்துங்கிற இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ற கம்பெனிங்க. இவங்க சோலார் பவர் ப்ராஜெக்ட் மற்றும் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் ஹைபிரிட் மாடலும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1328 ரூபாய். இவங்க சமீபத்தில் 17.35 மெகாவாட்டுக்கான கிரீன் எனர்ஜி லிமிடெட் பவர் ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி கமிஷனும் பண்ணியிருக்காங்க. சிஇஐஜியோடைய சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவங்களுடைய அப்ரூவலையும் வாங்கிட்டாங்க. இது அவங்க பண்ணுனது கேபிஐஜி எனர்ஜியா பிரைவேட் லிமிடெட்னு அவங்களுடைய ஹோலி ஓன்டு சப்சிடியரி மூலமா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா 16.8 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா அப்ரூவலுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 2024க்கான முதல் அரையாண்டு ரிசல்ட்ல கன்சாலிடேட்டடா பாத்தீங்கன்னா 33 மெகாவாட்டுக்கான பவர் ப்ராஜெக்ட்ஸை இவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. மொத்தமா இவங்களுடைய கன்சாலிடேட்டட் கெப்பாசிட்டி 346 மெகாவாட்டாக இப்பொழுது இருக்குங்க. அதுபோல முதல் அரையாண்டுல இந்த கம்பெனி ஒரு பெரிய ஆர்டர் 145.2 மெகாவாட்டுக்கான ஒரு பெரிய ஆர்டரை வின் பண்ணியிருக்காங்க. ஹைபிரிட் பவருக்காக வேண்டி சோலாரும் விண்டும் சேர்த்து சப்ளை பண்ற மாதிரி. அது மட்டும் அல்லாம மேலும் 240 மெகாவாட் குஜராத் கவர்மெண்ட் இருந்து GUVNL இருந்து அதுவும் ஒரு ஆர்டரும் வாங்கியிருக்காங்க. மொத்தமா இவங்களுக்கு இப்போ டோட்டல் ஆர்டர் புக் இப்ப பாத்தீங்கன்னா 541 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கான ஆர்டர் இவங்க இப்போ கையில வச்சிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் 2025ஆம் ஆண்டுக்கு முன்னால 1000 மெகாவாட் உடைய ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட்டை நோக்கி அவங்க இப்போ நடை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சிபிபி கேப்டிவ் பவர் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்க. மற்றும் ஒன்று இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் மாடல். இப்ப கேப்டிவ்ல பாத்தீங்கன்னா இவங்க போய் ஒரு கம்பெனியில இவங்களுடைய சோலார் பவர் ஹைபிரிட் பவர்களை இன்ஸ்டால் பண்றது மெயின்டைன் பண்ணி இவங்களே பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மூலமா வருவாய் ஈட்டுறாங்க. இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ல என்ன பண்றாங்கன்னா இவங்க மொத்தமா வித்துடுறாங்க. அவங்க யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு அந்த பவர் பிளான்டோ சோலார் ப்ராஜெக்ட்ஸையும் வித்துட்டு அது மூலமா வருவாய் ஈட்டிக்கிறாங்க. அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது, ப்ரொக்யூர்மெண்ட் பண்றது, இது மூலமா இதுல மணி ரெவென்யூ ஏற்படுத்திக்கிறாங்க. இவங்க கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் இப்ப பாத்தீங்கன்னா 5000 கோடிகளுக்கும் அதிகமாக இருக்குங்க. அது மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி இந்த வருடத்துக்கு 42.5% ஈக்விட்டியில ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குங்க. அது மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 24.7%. கடன் பாத்தீங்கன்னா 2022ல 2.19 ரூபாயில இருந்து இப்போ 2.02ஆக குறைச்சிருக்காங்க. இதை நீங்க அதானி கிரீன் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவும் குறைவு. பொதுவாகவே 2.19 அப்படிங்கிறது அவங்க அதிக கடன் சொன்னா கூட நீங்க அதானி கிரீன் பாத்தீங்கன்னா 8.99 அது கூட கம்பேர் பண்ணும்போது இது குறைவாகத்தான் இருக்கு. அது மாதிரி இந்த இவங்களுடைய பங்கினுடைய புக் வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்குங்க. 71.38 ரூபாய். பிஇ 39.8 இது சற்று அதிகமாக உள்ளது. இவங்க கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள்லயுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் மூவ்மெண்ட் சார்ட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கடந்த ஒரு வருடத்துல 204% இவங்க அதிக லாபம் கொடுத்திருக்குது இந்த பங்குகள். கடந்த 2 வருட கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 670%, கடந்த 3 வருடமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 4340% இவங்க பங்கு லாபம் கொடுத்திருக்குங்க. கம்பெனியுடைய சேல்ஸ் ப்ராஃபிட் டேட்டா கடந்த 5 வருடங்களுக்கு 2019ல இருந்தே பாத்தீங்கன்னாலே சேல்ஸ் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்ப 2022ல இருந்து 2023க்குள்ள கால அளவுல பாத்தீங்கன்னா 230 கோடிகள்ல இருந்து 644 கோடியாக ஜம்ப் பண்ணியிருக்கு. அது மாதிரி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வருடா வருடம் அதிகரித்து கொண்டே தான் வருகிறது. 2022ல 43ல இருந்து இப்ப 110 கோடிகள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் கையில தாங்க 53% ஷேர்கள் இருக்கு.
எஃப்ஐஐஸ் வந்து 7.2%, டிஐஏஸ் 2.2%, பப்ளிக் கையில 37.5% ஷேரும் வச்சிருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி கடந்த வருடம் 2022ல நவம்பர் 30 அன்னைக்கு அவங்க வந்து போனஸ் ஷேர் கொடுத்திருக்காங்க. 1:1ங்கிற இதுல வந்து போனஸ் ஷேர் கொடுத்திருக்காங்க. இப்போ மீண்டும் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி அவங்களுடைய கார்ப்பரேட் மீட்டிங் இருக்குங்க. அதுல வந்து மறுபடியும் ஒரு 1:1 போனஸ் ஷேர் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது. மோஸ்ட்லி ஜனவரி மாசத்துல இந்த போனஸ் ஷேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அவங்களுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் சார்ட்ட பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் 2 நேரம் டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. 25 காசுகள், 25 காசுகள் 2 நேரம் டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. மேலும் வந்து நல்ல பிரைஸ் ரைஸ் ஆகுறது நீங்க அந்த பேட்டர்ன பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்ப கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருந்தாலும், இது வந்து வாங்குறதுக்கு இறங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். ஓவராலா இந்த ஸ்டாக்குடைய நிறை குறைகள்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. அது மாரி டெப்ட் டு ஈக்விட்டி அதிகமாக இருக்கு. அதானி கிரீனோட கம்மியானா கூட, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு மார்க்கெட் வேல்யூவ பார்க்கும்போது. மத்தபடி பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சிக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்டர் நெறைய இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிவிடெண்ட் குடுத்திருக்காங்க. மற்றும் குட் ஆர்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால, இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, தயவு செய்து லைக் பட்டன தட்டுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.